அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2026 இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தலில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம்லாம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஓட்டு போடுறீங்கள, அந்த ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்கக்கூடாது. அந்த காசு வாங்குறதால என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. ஒரு ஓட்டுக்கு ரூ. 500 ரூ. 1000 தராங்க. ஒரு ஓட்டுக்கு ரூ. 500 ரூ. 1000 கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் இருக்கு. இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துக்கங்க, வேலூர்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஓட்டு மொத்த ஓட்டு சட்டமன்ற தொகுதி, வேலூர் சட்டமன்ற தொகுதி ஓட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2,16,000 சம்திங் ஓட்டு வருது. இப்போ ஒரு ஓட்டுக்கு ரூ. 500 தராங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டுக்கு ரூ. 500 கொடுக்குறாங்கன்னா 2,16,000 ஓட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா 10 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஆகுது. 10 கோடியே 60 லட்சம் ரூபாய் அவங்க செலவு பண்ணணும். எதுக்கு? ரூ. 500 கொடுத்தா. ரூ. 1000 கொடுத்தா பார்த்தீங்கன்னா 21 கோடியே 60 லட்சம் ஆகுது. எவ்வளோக்கு? 2,16,000 ஓட்டுக்கு சம்திங் 2,16,000 சம்திங் ஓட்டு சில்லற. அந்த ஓட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ரூ. 500 கொடுத்தா எவ்வளோ வருது? 10 கோடியே 60 லட்சம். ஒரு ஓட்டுக்கு ரூ. 1000 கொடுத்தாங்கன்னா 21 கோடியே 60 லட்சம். இது போக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்கல்ல, அந்தந்த கட்சியில் கேட்பாங்க, எனக்கு சீட்டு கொடுங்க கேட்பாங்களே, அதுக்கு 20 கோடி 30 கோடி கொடுப்பாங்க. அந்த கட்சியுடைய நிதி வளர்ச்சிக்கு, கட்சி வளர்ச்சிக்கு நிதியாக கொடுப்பாங்க. அப்போ அது ஒரு 30 கோடி 20 கோடி வச்சுக்கோங்க. இது ஒரு 20 கோடி வச்சுக்கோங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து. இது பத்தாத சாப்பாடு செலவு, ரூம் செலவு, டெய்லி பிரச்சார செலவு, வேன் செலவு, பிரியாணி, சரக்கு, இது எல்லாம் சேர்த்து மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 5 கோடி கூட வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் 20 ஒரு 5 45 கோடி ப்ளஸ் அப்படி இப்படி இன்னும் மேல் இடத்துல அதெல்லாம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அந்த சீட்டு வாங்குறதுக்காக. அப்போது ஒரு தோராயமாக கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி. இந்த 50 கோடியை வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த 50 கோடியை நீங்கள் வாங்குற ரூ. 500 ஒரு ஓட்டுக்கு 500 1000 வாங்குறீங்களே ஓட்டுக்கு, அந்த காசை வந்து அவங்க எப்படி எடுப்பாங்க? ரூ. 500 வாங்குறீங்கல்ல, ஒரு ஓட்டுக்கு ரூ. 500 வாங்குறீங்க, ரூ. 1000 கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருக்கு என்ன பண்ணுவீங்க? எங்க ரூ. 4000 கொடுங்க, 4 ஓட்டுக்குது அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு இடத்துல 3 பேர் ரூ. 1500 கொடுங்க, ரூ. 500 கொடுக்குறவங்கிட்ட ரூ. 1500 கொடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் காசு வாங்கல, அது லஞ்சம் தான். நீங்கள் லஞ்சம் வாங்கினதா எம்எல்ஏவையும் கவுன்சிலரையும் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஓகேங்களா? அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கட்சியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஓட்டு காசு தராங்க. இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 60 வருஷம் 70 வருஷம் முன்ன கூட வந்து ஓட்டு காசு கொடுக்குற விஷயம் வந்து நடந்துன்னு இருக்கு. தேர்தலில் வரும்போதெல்லாம் ஓட்டு காசு, பிரியாணி, அது இது செலவு. இந்த காசை எல்லாம் எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க நீங்கள்? உங்கள் தெருவில் காவால தண்ணி போல, காவால குப்பை இருக்குது, அடப்பு இருக்குது, சேர் இருக்குது, சகதி இருக்குது, ரோட்டில் குப்பை வரல, இல்லை உங்கள் தெருவில் உட்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு உட்பட்ட வேலைகள்லாம் எதுவும் ஒழுங்காக நடக்கலை, ரோடு போடல ஒழுங்காக, பள்ளம் பள்ளமாகுது, தண்ணி தேங்குது, இதெல்லாம் போய் நீங்கள் வந்து கவுன்சிலரையோ இல்லை வந்து சட்டமன்ற இது இருக்க சட்டமன்ற உறுப்பினரோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி தராமல் போன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறாங்க சொல்லி ஏதோ நீங்கள் பேச அவங்க ஒன்று பேச வாக்குவாதம் ஆகும்போது உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி, இல்லை அவரு கூட சரி, ஒரு மாமன்ற உறுப்பினரோ அதான் கவுன்சிலரோ எம்எல்ஏவோ சரி, சும்மா ஓட்டு போட்டிங்க, காசு வாங்கி தானே போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆளையே தப்பானால லஞ்சம் வாங்கின்னு தேர்ந்தெடுத்துட்டு லஞ்சம் வாங்கி நீங்கள் வந்து அரசாங்கம் சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை எப்படி சொல்லுவீங்க? இப்போ எல்லாத்துலையும் லஞ்சங்குது, எல்லா துறையிலும் லஞ்சங்குது. எந்த துறையில் லஞ்சம் இல்லை சொல்லி பார்ப்பாங்க? எல்லா துறை, மருத்துவமனையில் லஞ்சம், ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம், டிஆர்ஓ ஆஃபீஸில் லஞ்சம், கலெக்டர் ஆஃபீஸில் லஞ்சம், இப்படி எந்த துறை அரசாங்கத்துறை எடுத்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த லஞ்சம் இருக்கும். இதை மாற்ற முடியாது. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா ஓட்டு போடுற மக்களாகிய நீங்கள் தான். நீங்கள் இங்கே வாங்குகிற லஞ்சம் எல்லா அதிகாரி லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க தைரியமாக உட்காரத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு அதிகாரி சரியில்லை சொல்லி போய் இப்போ ஒரு வந்து ஒரு விஓஓ, ஆர்ஐஓ, தாசில்தாரோ ஏதோ ஒரு அரசு அதிகாரி போய் ஒரு வேலை உங்கள் வேலையாக போகிறீங்க, அவங்க வேலை செய்ய மாட்டுறாங்க, அதுக்கு யார் மூலியமாக லஞ்சம் கேட்குறாங்க, நீங்கள் அந்த தரலை யாருக்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அப்போது அதை வந்து லஞ்சத்துறைகிட்ட போகிறீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட போவீங்க, இல்லை காவல்துறைகிட்ட போகிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஆனால் அங்கேயும் செய்யலை உங்களுக்குன்னா
உங்கள் எம்எல்ஏ அங்கே போவீங்க. ஆனால் நீங்கள் போகிற இடம் எல்லாமே லஞ்சம் வாங்குறவங்க தான். நீங்கள் உட்கார வச்சுற உயர இடம் இருக்கு பாருங்கள், உயர்ந்த இடம். அந்த உயர்ந்த இடத்துல இருக்க அதிகாரிகளே லஞ்சம் வாங்கி தான் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஆளுங்க தான் இந்த பிரச்சனை, லஞ்ச பிரச்சனை எல்லாத்தையும் ஒழிக்க முடியும். எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் 500 1000 லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டு எல்லாரையும் பொறுப்பில் உட்கார வச்சிட்டிங்கன்னா அவங்க அந்த காசை எப்படி எடுப்பாங்க? சரி, நீங்கள் அவங்க சரியில்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணும் போதும் எங்கே போனாலும் என்னப்பா ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சரியாக இருக்கீங்களா? ஓட்டு போடுறவங்க நீங்கள் அவங்க கொடுக்குற 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உரிமை தெரியுமா? ஓட்டு போடுற உரிமை. ஒரு நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம், ஒரு வார்டு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கலாம், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயம். நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக உரிமை இந்த ஓட்டு உரிமை. ஆனால் இந்த ஓட்டு உரிமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காசுக்காக வித்துடுறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க. அந்த லஞ்சம் வாங்கின்னு ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு அரசு பதவியில் உட்கார வைக்கிறீங்க. அவங்க அங்கே உட்காந்து லஞ்சம் வாங்குறாங்க. அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்க. இதை இன்னொன்று வேறு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க காசாக தராங்க, அவங்க கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, வாங்கிக்கங்கன்னு. அவங்க கொள்ளடிச்சு வச்சாலும் அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஓட்டு காசு உங்களுக்கு ஓசியில் தானே வருது. அதெல்லாம் எப்படி? அவங்க வந்து சும்மாவா தராங்க? அவங்க கொள்ளடிச்சாங்க, சரி, நீங்கள் வாங்குறீங்களா அந்த காசை? அப்போ அவங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு ஓசியில் தானே வருது ஓட்டு போகிறதுக்கு. அவங்க கொடுக்குற 500 ரூபாயில் ஒரு 2 நாள் குடும்பம் நடத்த முடியுமா? இல்லை 1000 ரூபாயில் வந்து ஒரு வாரம் குடும்பம் நடத்த முடியுமா? முடியாதுல்ல. அப்போ உங்கள் தன்மானத்தை, மரியாதை, கௌரவத்தை எல்லாத்துக்கும் அடமானத்துக்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வச்சு ஓட்டு போட்டுறீங்க. அப்போ இந்த நாடு நல்லா இல்லை, ஊர் நல்லா இல்லை, தெரு நல்லா இல்லை, அதிகாரிக்கு நல்லா இல்லை, அரசியல்வாதிக்கு நல்லா இல்லை சொல்ல உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மக்களுக்கு? நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இந்த தேர்தலில் நீங்கள் நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களோ செய்ய மாட்டோம் தெரியாது. இருந்தாலும் என் மனசில் ரொம்ப நாளாக இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் ஆர்வமாக இருந்தேன். இப்போ அந்த வீடியோ என் மனசார இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வேறு, இன்றைக்கி நான் போடுறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஓட்டு காசு வாங்கினது கிடையாது இன்றைக்கி வரைக்குமே. போன முறையே வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, எடுத்துன்னு போய் திருப்பி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு, ஓட்டுக்கெலாம் காசு கொடுன்ட்டு அவங்க தரமாட்டாங்க எனக்குலாம். ஓகேவா? நான் வாங்க மாட்டேன். எங்கள் அம்மாவும் சரி, என் மனைவியும் சரி, இன்றைக்கி வரைக்கும் நான் காசு வாங்கினதில்லை. இத்தனை வருஷம் நான் சின்ன வயசுலேருந்தே ஓட்டு காசு வாங்கினது கிடையாது. என் ஓட்டு காசு யாருன்னா வாங்கினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு என் ஓட்டை போய் நான் சுதந்திரமாக போட முடியும். உங்கள் ஓட்டை போட முடியுமா சுதந்திரமாக? நீங்கள் இன்னொரு தப்பு வேறு பண்ணுறீங்க. என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கட்சிக்காரன் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் தரான், இன்னொரு கட்சிக்காரன் 1000 ரூபாய் தரான், இல்லை 500 ரூபாய் தரான்னு வச்சுங்க. ஒரு வீடு இருக்குது, 4 பேர் இருக்கிறீங்க. 500 ரூபாய் சொல்லிட்டு 2000 ரூபாய் ஒரு கட்சிக்கிட்ட வாங்கிக்கிறீங்க, இன்னொரு 2000 ரூபாய் இன்னொரு கட்சிக்கிட்ட 2 கட்சிக்கிட்ட மாற்றி வாங்கிறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற 4 ஓட்டு எத்தனை பேருக்கு எந்த கட்சிக்கு போடுவீங்க? இவங்ககிட்ட 4000 ரூபாய் அவனுக்கு 4 ஓட்டு போடுவீங்களா? இந்த 2000 4 பேருக்கு போடுவீங்களா? இந்த பக்கம் 2000 வாங்கினீங்களே 4 பேருக்கு, அவனுக்கு 4 ஓட்டு போடும். ஆக மொத்தம் இந்த 4 ஓட்டு யாருக்காவது போட போறீங்க? சரி, அப்படி இல்லை, இங்கே 2 ஓட்டு போடுவேன், அங்கே 2 ஓட்டு போடுவேன்னா நீங்கள் 2000 ரூபாய் தான் வாங்கியிருக்கணும். 2000 ரூபாய் 1000 ரூபாய் தான் வாங்கியிருக்கணும். 2 ஓட்டு போடுறாங்க, 1000 ரூபாய் கொடுங்க, இன்னும் 2 ஓட்டு நான் அதுக்கு போட போகிறேன் 1000 ரூபாய். அப்படி பண்ணலாம். நீங்கள் எதுலையுமே நேர்மையாக இருக்க மாட்டீங்க. ஆனால் வர அதிகாரிங்க, வர அரசியல்வாதிங்க நேர்மையாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது உங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் நாடு நாசமாக போவ, தெரு நாசமாக போவ, ஊர் நாசமாக போகிறதுக்கு ஓட்டு காசு வாங்கின்னு லஞ்சம் வாங்கின்னு போகிறீங்க பாரு, நீங்கள் தான் முக்கிய காரணம். நான் இது ஆதங்கம், ரொம்ப ஆதங்கம். ஏன்னா நான் நிறைய இந்த மாதிரி வந்து எவ்வளோ பேரை பார்த்துட்டேன். எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த மாதிரி எங்கே போனாலும் லஞ்சம் அது இதுன்னும் போது என்னால் முடிஞ்சிருக்க லஞ்சம் கொடுக்காம போராடி அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வருவேன் நான். அதே மாதிரி எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்றது இல்லை. அவர் 80% லஞ்சங்கிறது, 20% லஞ்சம் இல்லாத அதிகாரியும் இருக்காங்க, நல்ல அரசியல்வாதியும் இருக்காங்க. ஏழைங்கிட்ட வாங்க மாட்டாங்க, நல்லா ஓரளவுக்கு வாங்குவாங்க. சில பேர் எல்லார்கிட்டையும் வாங்கினா. ஆக மொத்தம் நீங்கள் அடிமட்டத்திலேருந்து மொத்த பேர்கிட்டையும் காசு வாங்குறீங்க ஓட்டுக்கு. ஏழையும் காசு வாங்குறாங்க, பணக்காரர் கூட நம்ம ஊரில் இல்லை, நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, பணக்கார வீட்டில் கூட காசு வாங்குறாங்க. எங்கள் வீட்டில் இத்தனை ஓட்டுக்குது அத்தனை ஓட்டுக்குதுன்னு அவங்களும் வாங்குறாங்க. அவங்களும் மிடில் லெவல் பீப்புளும் வாங்குறாங்க, ஹை கிளாஸ் பீப்புளும் ஓட்டு காசு வாங்குறாங்க, சி கிளாஸ் பீப்புளும் ஓட்டு காசு வாங்குறாங்க. அப்போது நீங்கள் யாரை போய் உங்கள் பிரச்சனையா, உங்கள் தெரு பிரச்சனையா, ஏதோ ஒன்று சம்திங் அவங்க செய்யக்கூடிய வேலையை செய்யலைன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த கெப்பாசிட்டியும் எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், நீ என்னப்பா சொல்கிறது, இத்தனை வருஷமாக அப்படி தான் நீ பேசிட்டு போயிடுவேன்,
நாங்கள் என்ன பண்ணுறது, அதெல்லாம் கொள்ளடிச்ச பணம் தானே அப்படின்னு நீங்கள் வாங்கினாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னால் முடிஞ்சது நான் சொல்லிட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதை வர 23ஆம் தேதி தரமான சம்பவத்தை சிறப்பாகவும் செய்யுங்க. நேர்மையாக செஞ்சாதான் அது உங்களுக்கு மரியாதை. நன்றி, வணக்கம்.